ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஜிகேயும், தமிழும் வந்து உங்களுக்கு அந்த வீக் வந்து நம்ம என்ன சிலபஸ் குடுத்துருக்கோமோ, அது வந்து உங்களுக்கு கிளாஸா வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், தமிழ் கிளாஸ். ஏன்னா நம்ம தமிழும், ஜிகேவும் தனித்தனியா அதாவது ஃபர்ஸ்ட்டு 3 மாசம் ஜிகே, அதுக்கப்புறம் தமிழ் சொல்லியிருந்தோம். ஆனா படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தமிழுமே ஃபர்ஸ்ட் நான் அவுட் சோர்ஸ மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரியா? இப்ப இன்னைக்கு வந்து அவுட் சோர்ஸ்ல வந்து மரபு தொடர் வரிசை. இப்ப நம்மளுக்கு நார்மலா வந்து இப்ப சிலபஸ் இந்த வாரம் சிலபஸ்ல தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா 6த், 7த், 8த் வந்து புக்கு தான். அது நம்ம புக் பேக் ஓரளவு படிச்சிருப்போம் புக்ல உள்ளதெல்லாம். அதுல வந்து செய்யுள் பகுதி, இலக்கணம் பகுதி, வேற வந்து இந்த உரைநடையில வந்து சிலபஸ் டாபிக் மட்டும் இருந்தா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இதுக்கப்புறம் மரபு தொடர்ல புக் நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். அதில பேஜ் நம்பர் 4ல இருந்து 6 வரைக்கும். ஸோ அகட விகடம்ல இருந்து இழுப்பு பரிபாதல் வரைக்கும் படிக்க சொல்லியிருந்தேன். ஆனா இது சில வார்த்தைகள் ஈஸியா இருக்குது. சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கு. அப்போ கொஞ்சம் நம்ம சொல்லிக் குடுத்தோம். ட்ரிக் வச்சு ஷார்ட்கட் வச்சு சொல்லிக் குடுத்தோம்னா, அது நம்மளுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து பழமொழி 400 வரும். அதுக்கப்புறம் வந்து இளங்குமரனார் தமிழ் வளம் புக்கும் அனுப்பியிருப்போம். அதுலயும் பேஜ் நம்பர். கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியா கவர் ஆயிரும். ஸோ இன்னைக்கு வந்து மரபு தொடர். அதுல வந்து பாருங்க, ஒரு 3 பக்கம் படிக்க போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, அகட விகடம். ஸோ அகட விகடம், விகட கவி. விகட கவி. விகட கவி அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, நகைச்சுவை உணர்வு மிக்கவர். அதுக்கப்புறம் புதிர்கள போடுறவங்க. புத்திசாலின்னு சொல்லுவோம்ல அதுதான். இப்ப அகட விகடம் அப்படிங்கிறது தந்திரம். சரியா? அகட விகடம் அப்படின்னா தந்திரம். இப்ப இதுல வந்து தட்டு மாற்றுன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்களா? தட்டு மாற்றி அப்படின்னா, இப்ப விகட கவி ஞாபகம் வச்சுக்கோங்க. அகட விகடம் அப்படின்னாலே விகட கவி ஞாபகம் வச்சுக்கோங்க. விகட கவின்னு என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, பின்னாடி இருந்து எழுதினாலும், முன்னாடி இருந்து எழுதினாலும் அதே வார்த்தை தான் கிடைக்கும். எடுத்துக்காட்டு பாப்பா, தாத்தா. ஸோ இந்த தாத்தாங்கிற வார்த்தையில முன்னாடி இருந்து சொல்லும்போது தாத்தா தான் வரும். பின்னாடி இருந்து சொல்லும்போது தாத்தா. அப்ப மாத்தி எழுதினாலும் அர்த்தம் என்ன செய்யாது? மாறாது. அப்ப தட்டு மாற்று. மாற்று. அப்போ அகட விகடம் அப்படின்னா தட்டு மாற்று. மாத்தி எழுதினாலும் ஃபுல்லா ஞாபகம் வைக்க முடியலனாலும் மாற்று அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மாத்தி எழுதினாலும் நம்மளுக்கு என்ன மாறாது? அந்த சொல் வந்து மாறாது. அப்ப அகட விகடம் அப்படின்னா தந்திரம், அதுக்கப்புறம் தட்டு மாற்று. சரியா? 2வது பாருங்க, அகல கால் வைத்தல். இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நார்மலா வந்து அளவு கடந்து போதல். அப்ப நார்மலா வந்து இந்த வழியில தான் போகணும் அப்படின்னா, அந்த வழிக்கு வெளியில நம்ம என்ன செய்வோம்? கால வச்சோம் அப்படின்னா, அதுதான் அகலக்கால். அந்த அளவ கடந்து வைக்கிறது தான் அகலக்கால். அப்ப இது ஈஸியானது தான். அடுத்து அக்கரை பச்சை. அக்கரைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது, அந்த பக்கம் பசுமையா இருக்கும். அந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது, இந்த பக்கம் பசுமையா இருக்கும். அப்ப என்ன வரும்? பொய் தோற்றம். சரியா? தூரத்து பச்சை. அப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பொய் தோற்றம். அக்கரைக்கு பச்சைன்னா பொய் தோற்றம். சரியா? அடுத்து அக்கு தொக்கு. அப்ப அக்கு தொக்குன்னா அங்கிட்டு ஒண்ணு, இங்கிட்டு ஒண்ணு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இத எப்படி ஞாபகம் வைக்கலாம்? தொக்கு. தொக்குன்னா ஊறுகாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஊறுகாய நம்ம தொடும்போது கையில என்ன செய்யும்? ஒட்டிக்கிடும். அதனால ஒட்டுப்பற்று. அந்த ஒட்டுப்பற்று. அப்போ ஊறுகாய்க்கும் நம்ம கைக்கும் என்ன வரும்? தொடர்பு வந்து உண்டு. அப்ப அக்கு தொக்கு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஒட்டுப்பற்று. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தொடர்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து அடங்கா பிடாரி. அடங்கா பிடாரின்னா யாருக்குமே அடங்க மாட்டாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சரியா? இது ஈஸி. அடுத்து அடரடி, படரடி. சரியா? அடரடி, படரடி அப்படின்னா பெருங்குழப்பம். அ ஒருத்தவங்க சொல்றாங்க அடரடி சொல்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து படரடின்னு சொல்றாங்க. இப்ப அடரடியா, படரடியா நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுதுல்ல. இந்த 2 வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. அடரடி ஒரு வார்த்தை. இன்னொருத்தர் சொல்றாரு படரடி தான் சரியான வார்த்தை சொல்றாரு. ஒருத்தர் வந்து அடரடி தான் சரியான. இப்ப அடரடியா, படரடியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கிறதுக்கு பேரு பெரும் குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து அடாதொடி. அடாதொடி அப்படிங்கிறதுனா துடி துடித்து. தீ பட்டா அடாதொடி அப்படின்னா, தீ பட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? துடிச்சு போயிருவோம். சுடும்போது நம்மளுக்கு துடிச்சு போயிருவோம். அப்போ அடா துடினா துடித்தல். துடி எதனால துடிக்கிறோம்? தீ சொல், தீ செயல். சரியா? தீ படுறதுனால. அதனால தீம்பு, தீ செயல் செய்றதுனால நம்ம துடித்து போறோம். அடாதொடி அப்படின்னா தீம்பு, தீ செயல். சரியா? அதே இது அடா பிடி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, நம்ம வந்து துடித்து போறது அப்படிங்கிறது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு தீய தொட்டாலோ, இல்லாட்டி தீ செயல் செஞ்சாலோ. அடா பிடி அப்படிங்கன்னா நம்ம பிடித்து கொள்ளுதல். அப்ப அது என்னதுன்னா, நம்ம கொடுமையா என்ன செஞ்சிருக்கோம்? அத வந்து பிடிச்சிருக்கோம். கொடுஞ்செயல். அப்ப கொடுஞ்செயல் அப்படின்னா அடாப்பிடி. சரியா? விடாப்பிடிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? விடாம பிடிச்சிருப்போம்ல.
அதே மாதிரி அடா பிடிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா கொடுஞ்செயல் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அதுக்கப்புறம் அடிக்கொரு கால், அடிக்கு ஒரு கால்னா மணிக்கு ஒரு வாட்டின்னு சொல்லுவோம்ல, வினாடிக்கு ஒரு வாட்டி, ஒரு கால் ஒரு வாட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அடிக்கு ஒரு வாட்டி அடிக்கடினா அடிக்கடி ஒரு சாரி அடிக்கு ஒரு கால் அப்படின்னா அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அடுத்து அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம். அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னா இப்ப நம்ம ஒருத்தவங்கள அடிச்சு அந்த நீ திணிக்கிறதுல அதுதான் அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னா நீ இதை கம்பல் பண்ணி வாங்கியே ஆகணும், அடிச்சு கையில கொடுத்து வியாபாரம் பண்றது. இப்ப அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை சரியா. இந்த இப்ப ரெண்டுக்கும் ரிலேட் பண்ணி பாருங்க. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படிங்கிறது ஒருத்தன்ட்ட போய் ஒரு பொருளை விற்க போறான். அப்ப அவனை என்ன செய்யறான், வாங்க மாட்டேங்கான். அப்ப அடிச்சுட்டு நீ வாங்கியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவங்க வந்து வியாபாரம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்போ அவங்க என்ன செய்றாங்க, அவங்க மேல அடிச்சு அவங்கள வந்து ஒரு கொடுஞ்செய்கை தானே செய்றாங்க. அதனால மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அப்படின்னா அடிச்சான் பிடிச்சான் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அடுத்து அடிதடி அடிபிடி இது நம்மளுக்கு தெரியும் சண்டை. அதுக்கப்புறம் அடி தண்டம் பிடி தண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட பொருள். தண்டம் தண்ட சோறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்மளுக்கு எப்படி இருப்போம், ஃபுல்லா வந்து வெட்டியா இருப்போம். அப்போ முழுமையாக வசப்பட்ட பொருள். அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட, அடியும் பிடியும் நம்ம கிட்ட இருக்கு ஞாபகம் வச்சுக்கோ சரியா. அடியடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக, இதுவும் என்னது ஈஸி தான். அடுக்கடுக்காய் அப்படின்னா என்னது, அழகா மேல மேல வரிசையா அடுக்கி வைக்கிறது, வரிசை வரிசையாக. அடுத்து அடுக்கு குலையல் அப்படின்னா அடுக்கி வச்சிருக்கிறது குலையிறது. குலையிறதுன்னா என்னது, விழுறது தானே. அப்போ அழகா ஒரு பொருளை அடுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து விழுந்துட்டு அப்படின்னா அது என்னது, அதனுடைய நிலை வந்து அழிதல் சரியா. அழகான அடுக்கி வச்ச பொருள் அந்த நிலை வந்து அழியிறது தான் நிலை அழிதல். அடுத்து அண்ட புரட்டன், அப்போ அண்டத்தையே புரட்டுறவன் அப்ப என்ன வரும், பெரும் தீயன் சரியா. புரட்டன்னாலே நம்ம புரட்டு நாவெல்லாம் படிச்சிருக்கோம்ல. அப்ப புரட்டன் அப்படின்னா கொடும் தீயன். அப்ப அண்ட புரட்டன்ங்கிறது, அண்டம்ங்கிறது எனது உலகம். அப்ப இவன் வந்து என்ன செஞ்சிருவான், உலகத்தையே புரட்டி போட்டுருவான் அப்படின்னு சொல்லுவோம். அதான் வந்து பெருந்தீயன். அடுத்து வந்து அமளி பண்ணுதல். அமளி நம்மளுக்கு தெரியல, சச்சரவு உண்டாக்குதல். அதுக்கு அமுது குத்துதல். அமுது அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பாலுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இப்ப பாலை வந்து குத்துதல்னா திரிக்கிறது, திரித்தல் சொல்லுவோம்ல, பால் தயிர் அதெல்லாம் திரித்தல்னு சொல்லுவோம். இப்ப பாலை குத்திட்டே இருந்தா, அதாவது நம்மளுக்கு திரிச்சுக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு என்ன வரும், அது தயிரா மாறும். அப்ப அந்த செயல்முறை என்னது, உரை மோர் பாலில் ஊற்றுதல். அப்ப பால்ல குத்துதல் அப்படிங்கிறது என்னது, பால்ல ஊத்துதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை ஊத்துறோம், உரை மோரை ஊத்துறோம். அப்ப அமுது குத்துதல் அப்படின்னா பால்ல குத்துதல். குத்துதல் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், ஊத்துதல். எதை ஊத்துதல், உரை மோரை பாலில் ஊற்றுதல். அப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அடுத்து அரங்கேற்றுதல். அரங்கேற்றல் அப்படின்னா என்னது, நம்ம ஒரு பரதநாட்டியம் எல்லாமே புதுசா அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அரங்கேற்றம் வந்து செய்வாங்க. அதுதான் அதை எப்படி வரும், அது எதுலலாம் வரும், புது நூல், புக்கு, டான்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து முறையான அவையில் ஏற்க செய்தல், இது தெரியும். அடுத்து வந்து அரட்டல் புரட்டல், நோய் முற்றலால் நிகழும் வலி. இப்ப அரட்டல் புரட்டல் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து புரட்டல் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து வயிறை புரட்டுதுன்னு சொல்லுவோம்ல, வயித்த வலின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் இப்ப அரட்டல் புரட்டல் அப்படிங்கிறது என்னதுன்னா வலி சரியா. நோய் முற்றலால் நிகழக்கூடிய நம்மளால படுக்கவே முடியாது, எந்திரிக்கவே முடியாது, ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து அரட்டல் புரட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அரட்டல் புரட்டல் அப்படின்னா நம்மள வந்து உள்ள வலி வந்து புரட்டிக்கிட்டே இருக்குது, நம்மள வந்து புரட்டிக்கிட்டே இருக்குது. என்னது, நோய் முற்றலால் வரும் நிகழும் வலிதான் இந்த அரட்டல் புரட்டல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அடுத்து அரிப்பறித்தல் அப்படிங்கிறது என்னன்னா கொளித்தெடுத்தல், இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அரிப்பறித்தல் அப்படிங்கிறது கொளித்தெடுத்தல் சரியா, இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அரை குலைய தலை குலையன்னு சொல்லிருக்கலாம், மிக்க விரைவாய். இப்ப நம்ம அரை குலைய தலை குலைய, தலை வந்து குலையுது, எப்போ குலையும், நம்ம கிளிப்பை வந்து அவுத்துட்டோம் அப்படின்னா தலை வந்து குலையும். அப்ப அரை குலைய அப்படின்னா கிளிப்பை அவுக்கும் போது தலை என்ன செஞ்சது, உடனே குலைஞ்சிருதா. அப்ப டக்குன்னு அது டைம்லாம் எடுத்துக்காது, நம்ம கிளிப்பை இல்லைன்னா பேண்டா அவுக்கும் போது ஃபுல்லா குலைஞ்சிரும். அதனால மிக்க விரைவாய் தலை குலைய அப்படின்னா என்ன செய்யும், கிளிப்பை அவுத்த உடனே தலை குலைஞ்சிரும். அப்ப அது எவ்வளவு பாஸ்டா நடக்குது, மிக்க விரைவா நடக்குது சரியா. அடுத்து அரை குறை அப்படின்னா முற்று பெறாமை சரியா, அது வந்து கம்ப்ளீட் ஆகாம இருக்கிறது தான் முற்று பெறாமை சொல்லுவோம். அடுத்து அரை படிப்பு அப்படின்னா நிரம்பாத கல்வி, அரைகுறை படிப்புன்னு சொல்லுவோம். ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆகாத கல்வி தான் அரை படிப்பு. அரை மனிதனும் அதே மாதிரிதான், மதிப்பு குறைந்தவன் சரியா. அடுத்து அழகழகாய் அழகழகாக, அழகு இப்ப இதை எப்படி பிடிக்கலாம்னா அழகழகாய் சரி, அழகு அழகாய், அழகு அழகா ஒண்ணுன்னா நீட்டா தனித்தனியா செஞ்சிருக்காங்க, பிரிச்சு வச்சிருக்காங்க. அழகழகாக, அழகு அழகுங்கும் போது பறவையினுடைய வாயை வந்து நம்ம அழகுன்னு சொல்லுவோம்ல, அந்த அழகு
சரி அந்த அழக வந்து என்ன செய்யும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அழகு அழகாக அப்படின்னா தனித்தனியாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த ல தான் நம்மளுக்கு வந்து இந்த ல தான் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த அழகுங்கிறது வரும். பியூட்டி சொல்லுவோம்ல அது வந்து அழகு. இப்ப இந்த ல வரும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, அழகு. சரியா? அழகுனா தனித்தனியாக செப்பரேட்டா அழகழகா வச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா இது வந்து அர்த்தம் கிடையாது. சரியா? இது வந்து டைரக்ட்டா மீனிங் கிடையாது. இந்த மரபு தொடர் குறிக்கக்கூடிய ஒரு பொருள்ல தான் பார்க்க போறோம். அடுத்து அலக்கழித்தல், அலைக்கழித்தல். நம்மள ஒரு செயல செய்ய விடாம அலக்கழிச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல. அப்ப என்ன பண்ணுவோம்? அலைஞ்சு திரியிறது. அப்ப அலைத்து, வருத்துதல், அதுக்கப்புறம் கெடுத்தல். சரி அலைக்கழித்தல் அப்படிங்கிறது என்ன வரும்? கெடுத்தல். அப்போ அலைக்கழிச்சுட்டே இருக்காங்கன்னா, அது வந்து செயல் வந்து நடக்காது. அப்ப கெட்டு போயிரும். அதனால கெட்டுத்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அலைகுலையாக்குதல். அலைகுலையாக்குதல் அப்படிங்கிறது என்னதுன்னா, நிலை குலைய செய்தல். அலைகுலையாக்குதல். நம்ம ஆல்ரெடி நிலை அழிதலுக்கு பார்த்தோம். அடுக்கு குலையல். குலையாதல் அப்படி வந்தாலே நம்மளுக்கு வந்து அது என்ன செய்யுது? கொலையே செய்றது. அப்போ வந்து அத வந்து நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கத தட்டி விடுறது. சரியா? அப்போ அலை குலையாக்குதல். இந்த குலைன்னு வந்தாலே என்னது? தட்டி விடுதல். அப்போ நிலைய வந்து குலைய செய்தல் தான் அலை குலையாக்குதல். சரியா? அடுத்து அல்லு சில்லுபடுதல். அப்போ என்னது? அல்லு சில்லுபடுதல் அப்படின்னா, சில்லுங்கிறது என்னது? சின்ன துண்டுன்னு தானே சொல்லுவோம். அப்போ சிறிது சிறிதாக கெடுதல். அப்ப அல்லுங்கிறது சில்லுபடுதல். அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னா, சின்னதா சின்னதா என்ன செஞ்சுட்டே வருது? கெடுதல். அப்ப அல்லு சில்லுபடுதல் அப்படின்னா, சிறிது சிறிதாக கெடுதல். சரியா? அல்லும் பகலும் அது தெரியும். அல்லுனா இரவு, பகல்னா பகல். சரி அல்லும் பகலும்னா இரவும் பகலும். அடுத்து அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம். அல்லோல கல்லோலம் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஆரவாரம். ஒரு கோஷம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஐலசான்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி. அப்ப அல்லோல கல்லோலம் அப்படிங்கிறது ஆரவாரம். அடுத்து அவசர கொடுக்கை. இதுவும் தெரியும். பதட்டக்காரன். சரியா? அதுக்கப்புறம் அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா, அவிழ்த்து கொடுத்தல் என்னது? நம்மகிட்ட இருந்து நம்ம ஒரு முடிச்சுல வந்து பணம் வச்சிருக்கோம் அப்படின்னா, அதுல இருந்து அவிழ்த்து நம்ம அடுத்தவங்களுக்கு குடுக்குறது. அதனால சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல் தான் என்னது? அவிழ்த்து கொடுத்தல். ஸோ இதுதான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தாக்குல அதுக்கப்புறம் பாருங்க, அமிழ்த்துன்னு குடுத்துருக்காங்களா? அமிழ்த்து அப்படின்னா, திரும்ப திரும்ப. சரியா? அமிழ்த்து 2 வார்த்தை அடுக்கு தொடர்ல வந்தாலே கொஞ்சம் வந்து ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். அப்போ அமிழ்த்து அப்படின்னா அடுத்து அடுத்து, திரும்ப திரும்ப, மீண்டும் மீண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அழிவழக்கு அப்படிங்கிறது என்னதுன்னா, வீண் வழக்கு. அழிவழக்குனா வீணான நம்ம ஒருத்தர் மேல பழி போடுவோம்ல, அதுதான் வந்து வீண் வழக்கு. அழிவழக்குனா வீண் வழக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அழுகள்ளன், தொழுகள்ளன் அப்படிங்கன்னா பாசாங்கு செய்பவன். அழுகள்ளன், கள்ளன்னாலே என்னது? ஏமாத்துக்காரன் தானே. அப்போ வந்து அழுகள்ளன், தொழுகள்ளன் அப்படின்னா என்ன செய்யணும்? அவன் வந்து நம்மள வந்து ஏமாத்திட்டே இருப்பான். அதுதான் வந்து அழுகள்ளன், தொழுகள்ளன். ஸோ அழுகள்ளன், தொழுகள்ளன் அப்படின்னா ஏமாத்துறவன், பாசாங்கு செய்வான். அழவும் செய்வான், நடிக்கவும் செய்வான்னு சொல்லுவோம்ல அதான். அடுத்து அழுமூஞ்சி அப்படிங்கிறது என்னது? நம்ம நார்மலா சிரிச்சுக்கிட்டே இருந்தா முகம் கலையா இருக்கும். அப்ப அழுதுகிட்டே இருந்தா பொலிவற்ற முகமுள்ளவன் தான் அழுமூஞ்சி. சரியா? அடுத்து அளப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல், முறுமுறுத்தல். சரியா? அளப்பளத்தல் அப்படின்னா அளப்பளத்தல்னா அளப்புதல், அளப்பிக்கிட்டே இருக்கிறது. இன்னொன்னு முறுமுறுத்தல். சரியா? அடுத்து அளப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாய மறிதல். உட்கருத்தை இப்போ அளப்பு அறிதல்னா அவங்க சொல்ற விஷயத்துல உள்குத்துன்னு சொல்லுவோம்ல அது. அப்போ உட்கருத்தை தந்திரமாயம் மறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? உள் கருத்தை நம்ம அறியறது. அதுல உள்குத்துன்னு சொல்லுவோம்ல அதை வந்து அறிக்கிறது தான் அளப்பறிதல். சரியா? அதுக்கப்புறம் அளவ அளவ அளவளவாவுதல். சரியா? அதுக்கப்புறம் அளவாவுதல்னா கலந்து பேசுதல். சரியா? வளாவுதல், குரூப் டிஸ்கஷன் அதுதான் கொடுத்துருக்காங்க. அளவாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல். அதுக்கப்புறம் அளவு படுத்துதல் அப்படின்னா, அளவு படுத்துதல்னா டெஃபைன் பண்றது. சரியா? அது வந்து வரையறை செய்தல். அளவு படுத்துதல் அதை வந்து நம்ம வந்து எடுத்து கூறுறது. அளவு படுத்துதல் அப்படின்னா வரையறை செய்தல். அடுத்து அல்லாடி தள்ளாடி அப்படின்னா என்னது? நம்ம ஒழுங்கா நடக்காம தள்ளாட தெளிய நடக்க. அப்ப தளர்ந்த நடையாய் இதுவும் ஈஸி தான். அடுத்து அள்ளி கொட்டுதல் அப்படின்னா என்னது? நம்ம தெய்வம் கூரையை பிச்சுட்டு அள்ளி கொட்டுதுன்னு சொல்லுவோம்ல. அப்போ வந்து மிக சம்பாதித்தல். அது இன்னொரு இது என்னன்னா தேடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதிகமா சம்பாதிக்கிறது, அதிகமா தேடுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி அது அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிக செருக்குதல். சரியா? அடுத்து அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி அப்போ வாரி இறைக்கிறது, அள்ளி இறைக்கிறது அப்படி எல்லாமே என்னது? அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். அடுத்து அள்ளி விடுதல் அப்படிங்கிறது என்னதான்? அவனா என்ன செய்ய கை காசு எல்லாத்தையும் அள்ளி விடுறான்னு சொல்லுவோம்ல அதுதான் வந்து ஏராளமாக கொடுத்தல். அடுத்து அறக்க பறக்க அப்படிங்கிறது என்னதுன்னா விழுந்து விழுந்து விரைவா. அறக்க பறக்க அப்படின்னா வேகமா விரைவாகன்னு சொல்லலாம். இன்னொரு டிஃபரன்ஷியல் பாருங்க, விழுந்து விழுந்து. அப்ப அறக்க பறக்க அப்படின்னா நம்ம வந்து தடுமாறி அதாவது விழுந்து விழுந்துன்னா
அறக்க பறக்க ஓடும்போது நம்ம என்ன செய்வோம்? விழுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. அப்ப அறக்க பறக்க போகும்போது விழுந்து விழுந்து, விரைவாக அப்படின்னு சொல்லிட்டு பந்து வந்து எப்படி போகும்? துள்ளி துள்ளி போகும்ல, துள்ளி துள்ளியே விழுந்து விழுந்து போகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப விழுந்து விழுந்து, அறக்க பறக்க, விரைவாக. சரி, அடுத்து அறம் பாடுதல் அப்படின்னா, தீச்சொற் போட்டு தீ பயனுடையதாக பாடுதல். சரி, நம்ம அறம் அப்படின்னா நல்ல வார்த்தைகள் தான் ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப அறம் பாடுதல் அப்படின்னா, அ தீ சொற்கள அதாவது தீ சொல் பட்டு தீ பயன் உண்டாக நம்ம அதாவது பாடுதல். அதாவது எப்படின்னா, நல்ல விஷயங்கள் செஞ்சா நல்லது நடக்கும். கெட்ட விஷயங்கள் செஞ்சா கெட்டது நடக்கும். அப்படிங்கிறத பாடுதல் தான் அறம் பாடுதல். சரி, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உனக்கு நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். அப்ப தீ சொல் பயிட்டு தீ பயன் உண்டாகுறதுக்கு பாடுதல் பேரு வந்து அறம் பாடுதல் தான். சரியா? அடுத்து அறிதுயில் அப்படிங்கிறது என்னதுன்னா, யோக நித்திரை. துயில் அப்படின்னா தூக்கம். அரிதுயில், துயில்னா தூக்கம். அப்ப நித்திரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அரிதுயில் அப்படின்னா யோகம் நித்திரைன்னு அர்த்தம். சரியா? அடுத்து அறிமுகம். அறிமுகம் அப்படின்னா நம்ம என்ன செய்றோம்? தெரிந்த முகம். அதுக்கப்புறம் பழக்கம். சரியா? அடுத்து அறிவறிவாக அப்படின்னா, அறிவறிவாகனா விளக்கமாக. சரியா? தீர அதாவது ஃபுல்லா வந்து அறுதியிடுதல். அதுக்கப்புறம் முடிவுக்கு கொண்டு வருதல். தீர்மானித்தல். சரி, அப்போ வந்து அறிவறிவாக அப்படின்னா ஒரு அறிவாளி. அப்போ அறிவாளி என்ன பண்ணுவான்? விளக்கமா டெஃபினிஷன் சொல்லுவான். அது எல்லாத்தையும் விளக்கி கூறுவான். கரெக்ட்டா தீர அறுதியிடுதல் அப்படின்னா, இதுதான் இதுக்கு அர்த்தம் இதுதான்னு சொல்லிட்டு கரெக்ட்டா வந்து சொல்லுவான். அடுத்து இது ஒரு பிரச்சனைய வந்து முடிவுக்கு கொண்டு வருவான். அடுத்து தீர்மானித்தல். இது எல்லாமே என்னது? அறிவறிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து அறுத்து கட்டுதல் அப்படின்னா, தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். அறுத்து கட்டுதல். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2வது திருமணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தாலிய என்ன செஞ்சுறாங்க? அறுத்துடுறாங்க. அப்ப அறுத்துட்டு 2வது தாலிய கெட்டுறது தான் அறுத்து கட்டுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து அறுப்பு சுகம் அப்படின்னா, விதைவிக்கு கொடுக்கும் பொருள். இந்த அறுப்பு, அறுத்தல் எல்லாமே வந்து விதவைகள தான் மீன் பண்ணி குடுத்துருக்காங்க. இப்ப அறுப்பு சுகம் அப்படிங்கிறது விதவைக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கு பேர் வந்து அறுப்பு சுகம். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து அறை கூவுதல் அப்படின்னா, போருக்கு அழைத்தல். அறை கூவல் விடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். இப்ப அறை கூவல் அப்படிங்கிறது என்னதுன்னா, போருக்கு அழைத்தல். அடுத்து அறைமுறையிடுதல். அப்பன்னா என்னது? முறையிடுதல் அப்படின்னாலே என்னது? குறைகள வந்து சொல்லுது. எனக்கு ஒருத்தவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம்ல, முறையிடுதல். அதுதான் குறை தெரிவித்தல், குறை கூறுதல். சரியா? அடுத்து அற்றுப்போகல் அப்படின்னா என்னது? முழுவதும் ஒழிதல். அத்து போர் 2 இது. ஒரு இது அத்துட்டு அப்படின்னா என்ன செய்யும்? முழுவதும் ஒழிஞ்சு போறது. இடைமுறிதல். முறிதலும் அத்து போகுது. இது ஈஸி தான். சரியா? அப்புறம் ஆக்கம் கூறுதல் அப்படின்னா, ஆசி கூறுதல். ஆக்கம்ங்கிறது என்னது? நம்ம செல்வம் சொல்லுவோம், வாழ்த்துன்னு சொல்லுவோம், நல்ல செயல்கள்னு சொல்லுவோம். அப்ப ஆக்கம் கூறுதல் அப்படின்னா என்னது? ஆசி கூறுதல். வாழ்த்துதல் தான் ஆக்கம் கூறுதல். சரியா? அடுத்து ஆசார கள்ளன் அப்படின்னா, ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கள்ளன். சரி, ஆசார கள்ளனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வார்த்தைய கேள்விப்பட்டிருக்கோம். சரி, அப்ப ஆசார கள்ளன் அப்படிங்கிறது என்னது? நடிக்கிறவங்க. நல்ல பையன் மாதிரி நடிப்பாங்கல்ல, அவங்க பேர் தான் ஆசார கள்ளன். சரியா? அடுத்து ஆசை வார்த்தை அப்படின்னா என்னது? நம்பிக்கை உண்டாக சொல்லும் செயல். நம்ம ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டான்னு சொல்லுவோம். அப்ப ஆசை வார்த்தைங்கிறது என்னது? கண்டிப்பா நான் இத செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கறது தான் அந்த இது. அதனால நம்பிக்கை உண்டாகக்கூடிய சொற்கள். அடுத்து ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னு குடுத்துருக்காங்கல்ல. அப்ப ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னா, எல்லா பருவ காலத்தும். கோடை காலம் அப்படின்னா குடுத்துருக்காங்கல்ல. அப்ப ஆடைக்கும் கோடைக்கும்னா எல்லா பருவ காலத்துக்கும். அடுத்து ஆட்கொள்ளுதல், அடிமை கொள்ளுதல். ஆட்கொள்ளுதல்னா என்னது? அடிமை கொள்ளுதல். உன்னை ஆட்கொண்டது, அடிமையாக எடுத்துக்கொண்டது. சரியா? அடுத்து ஆணி கொள்ளுதல் அப்படின்னா என்னது? இருப்பிடத்தை நிலைபெற செய்து கொள்ளுதல். சரியா? ஆணி கொள்ளுதல் அப்படின்னா, இருப்பிடத்தை நிலைபெற செய்து நம்மளுடைய இருக்கிறத வந்து ஸ்ட்ராங்கா இப்போ ஒரு ஆணி ஒரு மரத்துல அடிச்சோம் அப்படின்னா, இல்லன்னா ஒரு செவுருல அடிச்சோம் அப்படின்னா, அது நல்லா ஸ்ட்ராங்கா பதிஞ்சிரும். சரியா? அப்போ வந்து நம்மளுக்கு நம்மளோட இருப்பிடத்தை ஸ்ட்ராங்கா நிலைபெற செய்து கொள்ளுதலுக்கு பேரு தான் ஆணி கொள்ளுதல். ஆணித்தரம் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஆணித்தரமா சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், உறுதியாக சொல்றேன்னு சொன்னோம்னா அதுதான் முதற்சரம். சரி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணித்தரம் அப்படின்னா முதற்சரம். அது நம்ம படிச்சுதான் ஆகணும். ஆர்ப்பாட்டம் அவங்கிற ஆரவாரம் தெரியும். அடுத்து ஆழப்பறத்தல் அப்படின்னா என்னது? திண்டாடுதல். சரியா? ஆழப்பறத்தல் அப்படிங்கிறது அங்க இங்கேயும் காத்துல அலைக்கழிக்கிறது திண்டாடுதல். சரியா? அதுக்கப்புறம் ஆவி சேர்த்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல். ஆவி சேர்த்தல் அப்படின்னா ஆவி ஆவி அப்படின்னா சிலவங்க வந்து ஆவி கட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆவி சேர்த்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல். ஆழம் பார்த்தல் அப்படிங்கிறது ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராயுதல். சரி, அப்ப ஆழம் பார்க்கிறது என்னது? ஒரு கிணறு அப்படின்னா எவ்வளோ ஆழமா இருக்குன்னு பார்ப்போம். ஒரு குளம் அப்படின்னா எவ்வளோ ஆழமா இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஒரு மனுஷங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறிவை வந்து ஆராயுதல் தான் ஆழம் பார்த்தல். சரியா? அடுத்து ஆளும் பாலுமாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்ப பால் அப்படின்னாலே சீர்கேடு, கேடு தான் வரும். வீணா போறது. சரியா? பாழா போயிட்டுன்னு சொல்லுவோம்ல.
ஆலும் பாலுமா அப்படின்னா சீர்கேடு, வீணாக போறது. பாழாகுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆற போடுதல் அப்படின்னா என்னது? எந்த பிரச்சனையும் அவசரப்படாத கொஞ்சம் ஆற போட்டு, அப்போ கொஞ்சம் காலம் தாழ்த்துறது. கொஞ்ச நேரம் கழிச்சு. சரியா? அதனால ஆற போடுதல் அப்படின்னா காலம் தாழ்த்துதல். அடுத்து ஆறல் பீறல் அப்படிங்கிறது என்னதுன்னா பயனற்றது. சரி, ஆறல் பீறல் அப்படிங்கிறது என்னது? பயனற்றது. அடுத்து ஆற அமர அதான் ஆரவமரன்னு குடுத்துருக்காங்க. அப்ப ஆற அமர அப்படின்னா என்னது? அமைதியா யோசிக்கிறது. அடுத்து ஆற்ற மாட்டாமை அப்படின்னா ஆற்ற மாட்டாமை. சரியா? தாங்க முடியாது. என்னால ஆற்ற முடியலையே, ஆற்ற முடியல. என்னால தாங்க முடியல அப்படி சொல்றது. சரியா? அப்ப முடியாமை, தாங்க முடியாமை தான் ஆற்ற மாட்டாமை. சரியா? அடுத்து இப்போ சூடா இருக்குது. பால் வந்து நல்லா சூடா இருக்கு அப்படின்னா, அத நம்ம மேல கொட்டிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது வந்து ஆறாத பால். அப்ப ஆற்ற மாட்டாமைன்னா ஆறாத பாலு. நம்ம மேல விழுந்துட்டுனா, நம்மளால என்ன பண்ண முடியாது? அத தாங்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆற்றறுத்தல். ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையில் கைவிடுதல். சரியா? ஆற்றறுத்தல் அப்படிங்கிறது இடையில வந்து கைவிடுதல். அப்ப நம்ம இப்ப ஆற்றறுத்தல் அப்படின்னா, ஒரு கயிற பிடிச்சுட்டு ஆற்ற கடக்குறோம். அப்ப கயிறு அத்துட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம்? இடையிலேயே வந்து விழுந்துருவோம். அதனால ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையில் கைவிடுதல். இந்த கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா என்னதுன்னா வழி சொல்லுதல். ஆற்றுப்படுத்துதல் என்னது? ஆறுதல் படுத்துதல். இப்போ ஒரு பிரச்சனையில நம்ம வந்து சோகமா இருக்கோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்படி பண்ணாதான் இந்த மாதிரி பண்ணு. இது உனக்கு சொல்யூஷனா இருக்கும்னு சொல்லிட்டு வழி சொல்லுதல் அப்படிங்கிறது என்னது? ஆற்றுப்படுத்துதல். சரியா? அடுத்து இசக்கு பிசகு அப்படின்னா முறைகேடு. சரியா? பிசகு அப்படின்னாலே என்னது? முறைகேடு தான் வரும். ஸோ இசகு பிசகு அப்படிங்கும்போது முறைகேடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து இசை கேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை. கேடு அப்படின்னாலே சீர்கேடு தானே? அதனால சீர்கெட்ட நிலை. சரியா? அடுத்து இசைவு கேடு அப்படின்னா பொருத்தமின்மை. இசைவுங்கிறது என்னது? 2 இது ஒரே மாதிரி இருக்கிறது இசைவுன்னு சொல்லுவோம். பொருத்தமா இருக்கிறது தான் இசைவுன்னு சொல்லுவோம். அப்ப இசைவு கேடுங்கிறது பொருத்தமின்மை இல்லாட்டினா காரிய கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது கேடுனாலே கேடு தான். இசைவு கேடு அப்படின்னா பொருத்தமின்மை இல்லாட்டினா காரிய கேடு. அடுத்து இடக்கரடக்கல். இது நம்மளுக்கு சொல்லாங்க. சரியா? இது நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. இடக்கரடக்கல் அப்படின்னா சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்லுதல். சரியா? இப்ப கிராமர்ல வரும். அப்போ நம்ம கிராமர்ல வந்து இந்த இடக்கரடக்கல், வழுவு, மங்கள சொற்கள் அதெல்லாம் படிச்சிருப்போம். அப்போ தகாத சொல்ல வந்து திரித்து வேறு வகையா சொல்றதுக்கு பேர் தான் இந்த இடக்கரடக்கல். சரியா? அடுத்து இடக்கு முடக்கு அப்படிங்கிறது என்னதுன்னா சங்கடம். சரியா? இடக்கு முடக்குன்னா சங்கடம். எடக்கு மடக்கா பேசாத உனக்கு வந்து கஷ்டமா போயிரும் அப்படி சொல்லுவாங்களா? அப்ப எடக்கு மடக்குன்னா சங்கடம். அடுத்து இடங்கெட்ட பாவி அப்படின்னா சீரழிந்தவன். சரியா? இடங்கெட்ட இடமே இல்லாத ஒரு பாவி. அவனுக்கு அவன் சீரழிஞ்சிட்டான் அப்படி சொல்லுவோம்ல அதுதான் இடங்கெட்ட பாவி. அடுத்து இடங்கெட்ட பேச்சு அப்படின்னா என்னது? ஒழுங்கற்ற சொல். இடங்கேடு அப்படின்னா வறுமை, தாறுமாறு. சரியா? கேடாகிறது என்னது? வறுமை, தாறுமாறு. அடுத்து இடம் கொடுத்தல் அப்படின்னா என்னது? கன்றி பிண்டி நடக்க விடுதல், பிடி கொடுத்தல். நீ ரொம்ப இடம் கொடுத்துட்ட அதனாலதான் கெட்டு போயிட்டான்னு சொல்லுவோம். அப்ப இடம் கொடுக்கறது என்னது? அவங்கள வந்து நம்ம வந்து அவங்க போக்குல விடுறது. கண்டிப்பா நடத்தாம நடக்க விடுதல், கண்டிப்பு இல்லாம நடத்த விடுதல், அதுக்கு பிடி கொடுத்தல் தான் இடம் கொடுத்தல். சரியா? அடுத்து இடம் படுதல் அப்படின்னா விசாலித்தல். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. விசாலமா இடம் படுதல் அப்படின்னா விசாலமா இடம் நிறைய இருக்குது. அப்ப விசாலித்தல், விசாலமா இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இடம் பண்ணுதல் அப்படின்னா உணவு வழிபாடுகளுக்கு இடம் பண்ணுதல். இடத்தை வந்து உண்டு பண்ணணும். அப்ப நம்ம அன்னதானம் வைக்கிறாங்க அப்படின்னா கோயில் வாசல்லே தான் வைப்பாங்க. அதுக்குன்னு தனியா இடம் போட்டு என்ன பண்ண மாட்டாங்க? பண்ண மாட்டாங்க. அப்ப எல்லாரும் என்ன செய்யுங்க? தள்ளி உட்காருங்க, பந்தியில உட்காருங்க, கீழே உட்காருங்க, வரிசையா உட்காருங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? இடத்த உண்டாக்குவோம். அப்ப இடம் பண்ணுதல் அப்படின்னது உணவு வழிபாட்டுக்கு இடத்தை வந்து துப்புரவு செய்தல் அப்படிதான் இடம் பண்ணுதல். சரியா? அடுத்து இடித்துரைத்தல் அப்படிங்கிறது மண்டையில கொட்டி கொட்டியாவது புரிய வைக்கிறது. வற்புறுத்தி கூறுதல் இல்லாட்டினா அழுத்தி சொல்லுதல். சரியா? அடுத்து இடுக்கு பிள்ளை அப்படிங்கிறது என்னதுன்னா இடுக்கு பிள்ளை அப்படின்னா இடுப்புலயே தூக்கி வச்சுட்டு அலைவோம். அது யார அலைவோம்? கை குழந்தை. இப்ப இடுக்கு பிள்ளைய இடுப்பு பிள்ளையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கை குழந்தை. அடுத்து இடுக்கு முடுக்கு அப்படிங்கிறது முடுக்குனாலே நம்மளுக்கு என்னது? மூளை முடுக்குலாம் சொல்லுவோம். அதான் மூளை முடுக்கு. அடுத்து இடு மருந்து அப்படின்னா வசிய மருந்து. சரியா? இடு மருந்து அப்படின்னா வசிய மருந்து. இடைக்கிடை அப்படின்னா ஊட எடைக்கிடையே எடையடையே அதுதான் இடைக்கிடை. அப்ப இடைக்கு இடை அப்ப ஊடை. இடை கொள்ளை அப்படின்னா ஊடு தட்டு. சரி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இடை கொள்ளை அப்படின்னா ஊடு தட்டு. சரியா? அடுத்து இடைச்சுவர் அப்படின்னா இடைச்சுவர் நம்ம ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து இடைச்சுவர் மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இடைச்சுவர் அப்படின்னா பிரச்சனைனா என்னது? இடையூறு. அடுத்து தட்டு அப்படிங்கிறது இடைக்கொள்ளை. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இடைக்கொள்ளைனா ஊடு தட்டு, இடைத்தட்டுனா இடைக்கொள்ளை. இந்த 2 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஊடு தட்டுனாலும் இடை தட்டுனாலும் சேம் மீனிங் தான். அடுத்து இடை தெரிந்து அப்படின்னா செவ்வி அறிந்து.
சரியா? செவ்வி அறிந்துனா வெளியே அறிந்து. சரியா? இடை தெரிந்துனா வழி அறிந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இடைவிடாமல் அது எப்போதும் அது தெரியும். இடைவெட்டிலே அப்படின்னா என்னது? தற்செயலா. இடைவெட்டிலே தற்செயலா பார்க்கும்போது. சரியா? அடுத்து இடை கட்டுதல் அப்படின்னா இல்லாதத ஏற்றி சொல்தல். கட்டுதல் கதை கட்டுதல்னு சொல்லுவோம்ல. இட்டு கட்டுதல். இட்டு கட்டுதல்னா கதை கட்டுது. கதை கட்டுறதுன்னா என்னது? இல்லாதத சொல்லுதல். அடுத்து இமை பொருந்துதல் அப்படிங்கிறது தூக்கம் அடைதல், உறங்குதல். நம்ம கண்ணை மூடுறா தூக்கம் வரும்னு சொல்லுவோம். அப்ப இமை பொருந்துதுன்னா தூக்கம்னு அர்த்தம். இரட்டுற மொழிதல் அப்படிங்கிறது என்னது? இரு பொருள்பட பேசுதல். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இரட்டுற மொழிதல் வந்து நம்மளுக்கு இலக்கியங்கள்ல கூட உண்டு. சரியா? அடுத்து வந்து இரண்டர கலத்தல். இரண்டர கலத்தல் அப்படிங்கிறது என்னதுன்னா முத்தி அடைதல். சரி, அது காத்தோட காத்த நம்ம கலந்துட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்களா, முத்தி அடைதல் தான் இரண்டர கலத்தல். அடுத்து 2ல் 3ல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்ப 2 3 நாட்களுக்கு ஒரு தரம். 2ல் 3ல் அப்படின்னா 2 3 நாட்களுக்கு ஒரு தடவை. சரியா? அதுக்கப்புறம் ரெண்டுங்கெட்ட நேரத்துல வந்துட்டான். அப்பவும் மாலை பொழுதும் அந்தி பொழுதும் ராத்திரியும் இல்லாம மதியானமும் இல்லாம அந்த ஈவினிங் டைமை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்தி பொழுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2ம் கெட்ட நேரம். ஒண்ணு நல்லா வெயிலா இருக்கணும், இல்லாட்டா நல்லா குளிர்ச்சியா இருக்கணும். அப்ப 2க்கும் இடைப்பட்டது தான் அந்த அந்தி நேரம். அதுதான் 2ம் கெட்ட நேரம். அடுத்து 2ம் கெட்டான் அப்படின்னா என்னது? நன்மை தீமை அறியாதவன். சரியா? அடுத்து 2 நினைத்தல் அப்படின்னா கெடுதி நினைத்தல். அதுக்கப்புறம் 2 படுதல் அப்படின்னா பிரிவு. 2 படுதல், ஊரு 2 படுதல் சொல்லுவோம்ல, அப்போ பிரிவு படுதல், ஐயுறுதல். சரியா? அடுத்து 2 எட்டில் 2 எட்டில் 2 எட்டுல நான் வந்துருவேன்னு சொல்லுவோம்ல, 2 எட்டுல நான் வந்துருவேன்னா டக்குன்னு விரைவில். அடுத்து இருதலை கொல்லி அப்படின்னா என்னது? 2 பக்கமும் இருதலை கொல்லி நாகம் அப்படின்னா சொல்லுவாங்க. அப்ப 2 பக்கமும் விஷம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அப்ப எப்பக்கம் எல்லா பக்கமும் துன்பம் செய்ததுதான் இருதலை கொல்லி. அடுத்து இருதலை மணியன் அப்படின்னா என்னதுன்னா குரலை சொல்வோன். சரி, இருதலை மணினா குரலை சொல்வோன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இருவல் நொறுவல். இருவல் நொறுவல் அப்படின்னா இடிந்தும் அதாவது இருவல் நொறுவல். நொறுக்குனாலும் அது என்ன பண்ணல, அதாவது நொறுங்காது ஃபுல்லா மாவா என்ன செய்யாது, ஆகாது. அதான் இடிந்தும் இடியாததும் உள்ள அரிசி முதலியன நன்றாக மெல்லப்படாத உணவு, ரவை மாதிரி. அப்ப இருவல் நொறுவல் அப்படின்னா அது ஃபுல்லா அது என்ன செய்யுது, பவுடரா ஆகாது. இடிச்சாலும் அது என்ன பண்ணணும், அது வந்து ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி தானியம் மாதிரி தான் இருக்கும். அடுத்து இல்லாததும் பொல்லாததும் அப்படின்னா பொய். இல்லாதது பொல்லாதது சொல்லிட்டாலையான்னு சொல்லுவோம்ல, அதப்ப இதெல்லாம் நமக்கு ஈஸி தான். இளம்படுதல் அப்படின்னா என்னது? வறுமை அடைதல். சரியா? இளம்படுதல் அப்படின்னா வறுமை. அடுத்து வந்து இலைமறை காய். அப்ப இலையில ஒரு கொய்யா மரத்தை பார்க்கும், இலை இருக்குது, பின்னாடி கொய்யாப்பழம் இருக்குன்னா நம்ம டக்குன்னு பார்த்தா என்ன செய்யாது, நமக்கு தெரியாது. அப்போ இலையில மறைஞ்சிருக்கக்கூடிய காய், அதே மாதிரி மறைஞ்சிருக்கக்கூடிய பொருள். அடுத்து இலவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல். இலவு கடித்தல் அப்படின்னா வீணான முயற்சி, அதான் வீணுக்கு முயலுதல் கொடுத்துருக்காங்க. இலவு கொடுத்தல் அப்படின்னா துன்பம் கொடுத்தல். இலவுங்கிற துன்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இழுக்கடித்தல், ஒரு செயலை வந்து இழுக்கடிச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அது வந்து அலைய வைத்தல். அடுத்து இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்ளுதல், போராடுதல். இழுத்தாவது நம்ம பறிச்சுட்டு வரணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்ளுதல் அல்லது போராடுதல். இழுத்து விடுதல் அப்படின்னா என்னது? நீட்டி அடித்து, நம்ம அம்புகுறியெல்லாம் விடுவோம்ல, ரப்பர்லாம் செஞ்சு, அப்போ இழுத்து விடுவோம். அப்போ இழுத்து விடும்போது அதை நீட்டி விடுறது. இப்போ நீட்டித்து விடுதல், இல்லைன்னா வெளிப்படுத்துதல், இல்லைன்னா புதிதாய் உண்டாக்குதல்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து இழிப்பு பறிப்பாதல் அப்படின்னா போராட்டமாதல், போதியதும் போதாததும் ஆதல். இழுப்பு பறிப்பாதல் அப்படின்னா நம்மளுக்கு தட்டிட்டு பொருள் வந்து ஷார்ட்டேஜ் ஆயிட்டு, அப்ப நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமா வச்சு வச்சு இழுத்தடிப்போம்ல, அதுதான். அப்போ போராட்டமாதல், இல்லைன்னா போதியதும் போதாததும் ஆதல். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, கொஞ்சம் வந்து 2 3 தடவை ரீட் பண்ணுங்க, அப்பதான் இது வந்து புரியும். சரி, ஓரளவு ரீட் பண்ண தான் ஞாபகத்துல இருக்கும். 2 பேஜா தான் கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு காலையில ஒருக்கா வாசிங்க, மதியானம் ஒருக்கா வாசிங்க, சாயங்காலமும் ஒருக்கா வாசிங்க. அப்படி வாசிச்சாதான் இது எல்லாமே நம்மளுக்கு ஞாபகத்துல இருக்கும். சரியா? அவ்வளவுதான். இன்னைக்கு தமிழ் கிளாஸ்ல 1 முடிச்சாச்சு. நாளைக்கு வந்து அடுத்தல வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? இந்த பழமொழி 400 வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து நம்ம எப்போதான் நம்ம கதை கேட்டாலுமே மறுபடியும் படிக்கிறதுல தான் இருக்குது. சரி, படிச்சிடலாம். இதுல நீங்க பார்க்குற யாராவது ஆன்லைன் கிளாஸ் இல்லாட்டா டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா அந்த தம்ப்நெயில்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூ.